ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்காக நாம் 7 விசை மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் முன்னே வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒருவருக்கும் நீங்கள் கொடுத்து வர நல்ல ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய சட்டையின் மறைவிலாக எங்களை ஒருவரை நீங்கள் மூடி பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். அப்பா, எந்தெந்த வீட்டிலலாம் கர்த்தாவே இதோட சத்தம் துணிக்கப்படுதோ அந்த வீட்டில் காணப்படுகிற எல்லா விதமான பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் கத்தை நீக்கி போட்டு நீர் கொடுக்கிற சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் ஒருவரை நிறைத்தரல வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். அப்பா, எங்கள் குறைகளை ஒரு விஷயம் மன்னிப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தைபிடி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 2 நிகழ்ச்சிகளாக இந்த யூடியூப் ப்ரோக்ராம்கள் நம்ம கொடுக்குறோம். அது மாத்திரமல்லாது நிறைய பாடல்களை அதில் ஒளிபரப்பாக்குறோம். அவைகளை எல்லாம் நீங்கள் கேளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துங்கள். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாது நம் சோன் வாரியாக சில மீட்டிங்களை நாம் நடத்துகிறோம். ஜெப கூடுகைகள், சுவிசேஷ கூடுகைகளாக 1வது புதன்கிழமை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் தேரடி பக்கத்தில் ஒய்எம்சி ஹால் ஒன்று இருக்கிறது. ஏகவள்ளி அம்மன் கோயில் தெரு 1வது பில்டிங்கில் மாடியில் இருக்கிறது. அந்த ஹாலில் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். அதுலேயும் சுவிசேஷம் போதிக்கப்பட்டு தண்ணி ஜெபம் செய்யப்படும். 3வது புதன்கிழமை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு மீட்டிங்கை மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தண்ணி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோட்டில் இருக்கிற எஸ்எம் மகாலிலே ஒரு கூட்டத்தை மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களிலெல்லாம் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த மாதத்திலே அக்டோபர் 4வது சனிக்கிழமை ஒரு ரிட்ரீட் நமக்கு படப்பையிலே ஒழுங்கு செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதில் நீங்கள் எல்லாரும் கூட கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வாருங்கள். எம்பிடியினுடைய இன்னர் சர்க்கிளில் இருக்கிற பிள்ளைகள், எப்போதும் வருகிற பிள்ளைகளும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்லாது இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் எஸ்தர் சுதாகர் ஃபேமிலி குரம்பேட்டில் இருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தில் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகள், அவர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு முதல் வேத பகுதியை சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் வந்து வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். ஜெபித்து முடிப்போம். முழுவதும் இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வாசிக்கும்படியான வேத வசனம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் என்பதே. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தையை சொல்ல அடியேனுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தை வல்லமையோடு அபிஷேகத்தோடு
கடந்து வரட்டும். நல்ல ஒரு வார்த்தையாக அது அமையட்டும். எங்கள் லைஃபுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவரே அது அமைய கர்த்தர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். எவ்வளோ வாஞ்சியோடு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்காக எவ்வளவு வாஞ்சியோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு காணப்படுகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. கர்த்தருடைய வசனம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே வரட்டும். எல்லா துதி கன மகிமை இயேசுவானவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் மாதம் 2வது புதன்கிழமை உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எம்பிடி ஜனங்களுக்கும் எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு அக்கித்தோப்பேல். அக்கித்தோப்பேல் என்ற ஒரு தலைப்பை இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிறேன். கடந்த நாட்களாக தாவீது சம்பந்தப்பட்டது, அவர்களோடு தாவீதுக்கு நல்ல உற்றாராக இருந்த ஜனங்களை குறித்து தியானித்து வந்தோம். கிம்காம் என்ற ஒரு மனுஷனை பற்றி பார்த்தோம், பர்சிலான்ற ஒரு மனுஷனை பற்றி பார்த்தோம், பெனாயா அப்படின்னு ஒரு மனுஷனை பற்றி பார்த்தோம். கடந்த நாட்களில் கூட அப்படிப்பட்ட நல்ல நபர்களை அப்சலோமை குறித்து பார்த்தோம். அவர் தாவீதுக்கு விரோதியாக இருந்தால் கூட அவரையும் குறித்து நாம் தியானித்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேதத்தின் கதாபாத்திரம் என்ன என்று சொல்லி பார்த்தா அக்கித்தோப்பேல். அக்கித்தோப்பேல் என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். இவர் ஒரு ஆலோசனை வழங்குகிற ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டார். தாவீதின் நாட்களிலேயும் தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிற கவுன்சிலர் ஆக காணப்பட்டார். தாவீதுக்கு பிற்பாடு கொஞ்சம் அப்சலோமுடைய கை உயர்ந்த போது தாவீதை விட்டு விலகி அவருடைய மகனாகிய அப்சலோமுக்கு அவர் அப்படியாக ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அவரை குறித்து ஒரு 3 குறிப்புகள் இன்றைக்கு நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். முதலாவது குறிப்பு என்னன்னு சொன்னா தாவீதும் அக்கித்தோப்பேலும். 2வது குறிப்பு என்னன்னு சொன்னா அர்கியன் ஆகிய ஊசாயும் அக்கித்தோப்பேலும். 3வது என்னன்னு சொன்னா கர்த்தரும் அக்கித்தோப்பேலும். இந்த 3 தலைப்பின் கீழாக இன்றைக்கு செய்தியை நாம் தியானிக்கலாம். அதிகமா அக்கித்தோப்பேலை பத்தி ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அவருடைய முடிவு அவ்வளவு நல்ல ஒரு முடிவாக இல்லை. தாவீதோடு இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய தாசனாகிய தாவீதோடு இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா இருந்தார். எப்போ அவர் தாவீதின் மகனாகிய அப்சலோமோடு அவர் சேர்ந்து கொண்டாரோ அப்போ அவர் தாவீதுக்கு எதிரியாகிய துரோகியாக அவர் மாறிவிட்டார். அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவரை விட்டு நீங்கிடுச்சு. இன்னைக்கு அந்த மனுஷனை பத்தி நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை பார்க்க போகிறோம். அவர் ஒரு ஆலோசகர், இஸ் எ கவுன்சிலர். அன்னைக்கு ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசகர் அவசியமா இருந்தாங்க. Certain decisions cannot be taken by the king. Instead, they will be taken by the counselors around them. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஆலோசகர்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். தாவீது ராஜாவுக்கு ஒரு ஆலோசகராக இந்த அக்கித்தோப்பேல் இருந்தார். அப்சலோமுக்கு ஒரு ஆலோசகராக இந்த அக்கித்தோப்பேல் காணப்பட்டார். அக்கித்தோப்பேல் என்ன முடிவு எடுக்கிறாரோ ராஜ ரீகம் பண்றதுக்கு, ராஜ தந்திரியா இருந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவை ராஜாக்கள் ஏற்றுக்கொண்டு அதை பரிசீலனை பண்ணி அதன்படி அந்த ஆலோசனையின்படி நடக்கும்போது அவர்களுக்கு வெற்றி காண்பார்கள். அதுக்காகவே அவர்களை அங்க வைத்திருப்பார்கள். அந்த ராஜாங்கத்துல யாரை வைத்திருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த ஆலோசகர்களை வைத்திருப்பாங்க.
இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனைக்காரராக இருக்கிறார். எந்த மனுஷனும் நமக்கு இன்னைக்கு ஆலோசனை கொடுக்கறது இல்ல. அவருடைய பேர் என்னன்னு சொன்னா, ஏசாயா 9:6 வசனத்துல ஆலோசனை கர்த்தா. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா அந்த காலத்துல கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்தார். யார் மூலமா கொடுத்தார்னு சொன்னா, ஆலோசகர்கள் மூலியமாக, கவுன்சிலர்ஸ் மூலியமாக இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்படி ஒரு ஆலோசகராக காணப்பட்டவர் தான் இந்த அக்கித்தோப்பேல். அவருடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். முதல் காரியமாக 2 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுது. அக்கித்தோப்பேல் என்னும் சீலோனியன் தாவீதை விட்டு விலகி அப்சலோமோடு அவர் இணைந்திருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. சீலோனியன் ஆகிய அக்கித்தோப்பேல் முதல்ல அவர் யாரோட இருந்தார்னா தாவீது ராஜாவோட இருந்தார். ஆனா அப்சலோம் உயர்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்சலோமுடைய கை கொஞ்சம் உயர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் செய்தது என்னன்னா, தாவீதை விட்டு விலகிட்டார். தாவீதுக்கு ஆதரவு கொடுக்கல, அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கல. மாறாக அங்க அப்சலோமுக்கு அவர் அக்கித்தோப்பேல் ஒரு ஆலோசகராக மாறினார். சீலோனியன் ஆகிய அகித்தோப்பேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ தாவீதை விட்டு அவர் விலகிட்டாருன்னும் போது அக்கித்தோப்பேலின் ஆலோசனைகள்லாம் சதி ஆலோசனைகளாக தாவீதுக்கு வர ஆரம்பித்தது. கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட அப்படியான காரியங்கள் உங்க அலுவலகத்துல செய்யலாம், உங்க குடும்பத்துல செய்யலாம், உங்க வீட்டுல செய்யலாம், உங்க வியாபாரத்துல செய்யலாம், உங்க நண்பர்கள் மத்தியில செய்யலாம். அக்கித்தோப்பேலை போல உங்களோடு நீங்க தாவீதா இருக்கிறீங்க, தாவீதை விட்டு விலகி உங்களுடைய எதிரிகளாக அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு சதி ஆலோசனை பண்ணுகிறவர்கள் காணப்படுவார்கள். அந்த ஆலோசனைகளை, அந்த கான்ஸ்பிரசியை, அந்த சதி ஆலோசனைகளை, அந்த எதிர்ப்பின் ஆலோசனைகளை முறியடிப்பதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்ன்றதுதான் இன்னைக்கு செய்தியோடைய முக்கியத்துவம். செய்தி அப்படிதான் வடிவமைத்திருக்கிறேன். அதனாலதான் நான் முதலியே சொன்னேன், தாவீதும் அக்கித்தோப்பேலும், அர்கியன் ஆகிய ஊசாயும் அக்கித்தோப்பேலும், மூன்றாவது கர்த்தரும் அக்கித்தோப்பேலும், அப்படி சொல்லிதான் இதை வடிவமைத்திருக்கிறேன். முதல்ல தாவீதோடு இருந்தார் இந்த அக்கித்தோப்பேல். தாவீதை விட்டு விலகிட்டாரு. இப்ப அப்சலோமுக்கு சாதகமாக பணி செய்து கொண்டிருக்கிறார். சொல்லப்போனா அக்கித்தோப்பேலு அப்படியாக அப்சலோமோடு இணைந்து தாவீதுக்கு விரோதமாக சதி ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்குது. தாவீதால ஒன்றும் செய்ய முடியல. மாறாக அவர் செய்த காரியங்கள் என்ன, கர்த்தர் எப்படியாக அதை முறியடித்தார் என்பதை இந்த செய்தியில பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமாக கூட மறைமுகமாக நிறைய சதி ஆலோசனைகள் செய்து கொண்டு இருக்கலாம். உங்களை கவிழ்ப்பதற்கு, உங்க பேரை கெடுப்பதற்கு, குடும்பத்தை பிரிப்பதற்கு, வியாபாரத்தை அழிப்பதற்கு, உங்களை இந்த உலகத்துல ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு உங்களுடைய எதிரிகள், சத்துருக்கள் பலவிதமான ஆலோசனைகளை செய்து கொண்டு இருக்கலாம். சதி ஆலோசனைகளாக இருக்கும். அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, அதுதான் இன்னைக்கு செய்தியா இருக்கு. ஒரு குறிப்பாக பார்க்கலாம். முதலாவது நான் சொன்னபடியாக தாவீதும் அக்கித்தோப்பேலும். 2 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 31வது வசனம். அங்கே தாவீது செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தாவே அக்கித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக என்றார். அதுதான் முதல் காரியம். அக்கித்தோப்பேல் தன்னை விட்டு பிரிந்து போனதையும், அக்கித்தோப்பேல் இப்பொழுது அப்சலோமுக்கு சாதகமாய் இருக்கிறதையும் அறிந்து கொண்ட தாவீது அவருடைய ஆலோசனை எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததா இருக்கும் என்பதை தாவீது நன்கு அறிந்தவராய் காணப்பட்டார். அதனால அவர் செய்த முதல் காரியம் என்னன்னா, அவர் முக்கியமாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த ஆலோசனைகள் ஆனாலும் அது கிள்ளி எறியப்பட முதல் குறிப்பாக நானும் நீங்களும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணோம், வேண்டுதல் செய்யணும்.
அதுதான் அவர் செய்தார் பிரியமானே. 15வது அதிகாரம் 31வது வசனம் 2 சாமுவேல். அக்கித்தொப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக என்று கர்த்தரை நோக்கி தாவீது வேண்டுதல் செய்தார். அதுதான் காரியம். இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு மறைமுகமாக நிறைய ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கும். ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, டிஸ்மிஸ் பண்றதுக்கு, டிஸ்டர்ப் பண்றதுக்கு, அவங்கள அழிச்சு போடுவதற்கு, சம்பளம் கொடுக்க முடியாதபடிக்கு பண்றதுக்கு ஒருத்தர் 2 பேர் இல்ல, கேங்கா சேர்ந்து செய்வாங்க. குரூப்பா சேர்ந்து செஞ்சுன்னு இருப்பாங்க. ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கும். அக்கித்தொப்பேலின் ஆலோசனை, சதி ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கும். அரசாங்கத்துல நான் 16 வருஷம் வேலை செஞ்சேன். நிறைய பேர் இந்த மாதிரியான காரியங்கள் பண்றது உண்டு. காதுக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாசம் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த மாசம் உங்களை எங்கேயோ தூரத்துல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிறைய காரியங்கள். ஆனா நான் செய்யறது என்ன தெரியுங்களா? அக்கித்தொப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்யணும்? அங்க பைத்தியமாக்கி போடுவீராக. அதுதான். அதெல்லாம் பைத்தியமா போட்டு சாமி. யாரெல்லாம் என்ன செய்யறாங்க? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவில் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா வியாபாரத்தை நிறுத்தணும், ஊழியத்தை நிறுத்தணும், குடும்பத்துல பிளவை கொண்டு வரணும், கணவன் மனைவியை பிரிக்கணும், பல காரியங்கள் அக்கித்தொப்பேலை போல சதி ஆலோசனையாக இருக்கலாம். ஆவியானவர் இன்னைக்கு சொல்ற காரியம் எல்லாத்தையும் பைத்தியமாக்கி போடுவீராக என்று சொல்லி கர்த்தரை நோக்கி தாவீது ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு அதுதான். உங்களுக்கு டைவர்ஸ் வரணும்னு சொல்லி கூட சிலர் நினைக்கலாம். உன் குடும்பத்துல நீயும் கணவனும் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகணும்னு சொல்லி ஆலோசனை பண்ணலாம். உங்க சொந்த குடும்பத்தாரே, மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், கொழுந்தனாரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், மைத்துனராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கட்டுமே. சதி ஆலோசனைகள். இன்னைக்கு தேவன் இன்னைக்கு சொல்ற காரியம் என்ன சொன்னா, கர்த்தரை நோக்கி அக்கித்தொப்பேலின் யார் உனக்கு ஆலோசனை பண்றாங்களோ அந்த ஆலோசனையை அங்க பைத்தியமாக்கி போடுவீராகன்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும். முதல் காரியம் அதுதான், தாவீதின் அக்கித்தொப்பேலும். ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, வெறும் ஜெபம் பண்ணா போதுமா? ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இஸ் இட் இனஃப் இஃப் வி ப்ரே? ரெண்டாவது ஒரு காரியம் என்ன சொன்னா, we have to make certain steps. சில முயற்சிகள் வேண்டியதா இருக்கிறது. மன்றாட்டு மாத்திரமல்ல, ரெண்டாவது முயற்சி அவசியமா இருக்கிறது. சில ஸ்ட்ராட்டஜி நானும் நீங்களும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. சில முயற்சிகளை, சில காரியங்களை நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, நடைமுறையில செய்ய வேண்டியதா இருக்கு. முதல்ல நாம ஜெபம் பண்ணிட்டோம். ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவீராக கர்த்தாவே. கர்த்தர் அபத்தமாக்கி போடுவாரு, பைத்தியமாக்கி போடுவாரு, ஒன்றுமில்லாமல் பண்ணி போடுவாரு, வாய்க்காமல் போக பண்ணுவாரு. ஆனா அதுக்கு நானும் நீங்களும் சில முயற்சிகள் எடுக்கணும். தாவீது என்ன முயற்சி எடுத்தார்? 2 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 34வது வசனம் அப்படி சொல்லுது, நீ எனக்காக அக்கித்தொப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய் என்று சொல்லி சொன்னார். யாரை பார்த்து சொல்றாரு? அர்கியன் ஆகிய ஊசா என்று ஒரு மனுஷன் இருக்கிறார். அவரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கீங்க. தாவீது முகத்தை மூடிக்கொண்டு வெறும் காலாய் அவர் நடந்து போயிட்டு இருக்கிறார். சிமையை தூஷித்து கொண்டு இருக்கிறாரு. பயங்கரமான நெருக்கம் அங்க தாவீதுக்கு. ஏற்கனவே இங்க அப்சலோம் ஒரு நெருக்கம் கொடுக்கிறாரு. அக்கித்தொப்பேல் விரோதமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல சிமையை தூஷித்து கொண்டு இருக்கிறாரு. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு அங்க தாவீதுக்கு. அப்சலோமுக்கு பயந்து அவர் போயிட்டு இருக்கிறாரு. அப்படியாக அரண்மனையை விட்டு காட்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அங்க கூட வருகிறார் ஒரு மனுஷன், அர்கீன் ஆகிய ஊசாயின்னு சொல்லி, தாவீதின் சிநேகிதன். முன்னாடி 2 வசனம் முன்னாடி எடுத்து 32வது வசனத்துல இருந்து எடுத்து படிச்சா தெரியும். அங்க அந்த மனுஷன் கூட வந்துகிட்டு இருக்கிறார். அப்போ தாவீது சொல்றார், நீ என்னோட கூட வந்தா எனக்கு பாரமா இருப்ப. யூ வில் நாட் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நீ எனக்கு பாரமா இருப்ப. அர்கீன் ஆகிய ஊசாயே, அவர் பேரு ஊசாய். ஊசாய், நீ எனக்கு பாரமா, எனக்கு தொந்தரவா இருப்ப நீ அங்க வந்தீனா. மாறாக நீ என்ன செய்ய, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா 15:34, நீ எனக்காக அக்கித்தொப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய்.
எங்க இருக்கணும் நீ? அப்சலோம்கிட்ட போயிரு. என்னுடைய மகனாகிய அப்சலோம் இடத்துல இருந்து அங்க என்ன நடக்குது, என்ன ஆலோசனை பண்றாங்க, என்ன ஆலோசனைகளை எனக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுறாங்க, சதி ஆலோசனைகள் என்ன, இது ஒற்று கேட்கறது இல்ல. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. சொல்லப்போனா ஒரு முயற்சி. அக்கித்தோப்பேலின் ஆலோசனையை அழித்து போடுவதற்கு ஒரு முயற்சி. வெறும் ஜெபம் பண்ணா மட்டும் போதாது. ஜெபத்தோடு அடுத்தது அர்கியனாகிய ஊசாய் என்ற ஒரு மனுஷனை அங்கே அக்கித்தோப்பேலின் இடத்தில் அனுப்பி அங்க கிரியைகளை நடப்பிக்கிறாரு. தாவீதின் ஞானம் அங்க விளங்குது பாருங்களேன். தாவீதின் ஞானம் விளங்குது. அர்கியனாகிய ஊசாயின் கீழ்ப்படிதல் அங்க விளங்குது. அங்க பாத்தீங்கன்னா அங்க அக்கித்தோப்பேல் இடத்திலே அனுப்புறார். அக்கித்தோப்பேல் எங்க இருக்கிறாரு? அப்சலோமின் இடத்துல இருக்கிறார். அங்க ஆலோசனையை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர் அனுப்பும் போது அவரும் கீழ்ப்படிந்து அங்க போகிறார். எதுக்காகனா, நீ அங்கே போய் அக்கித்தோப்பேலின் ஆலோசனையை எனக்கு அபத்தமாக்கி போடுவாயாக. ஏன்னு சொன்னா அந்த ஆலோசனை எப்படி இருக்குதான், 16வது அதிகாரம் 23வது வசனம். அங்கே அந்த ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அக்கித்தோப்பேலின் ஆலோசனை 16வது அதிகாரம் 23வது வசனம், 2 சாமுவேல். அந்த ஆலோசனை அக்கித்தோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அது தாவீதுக்கும் அப்படி இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படி இருந்தது. தேவனுடைய வாக்கு, the promise of the Lord. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் அக்கித்தோப்பேலின் ஆலோசனை அன்றைக்கு காணப்பட்டது. பிரியமான அக்கித்தோப்பேலின் ஆலோசனை அப்படியாக காணப்பட்டது. தாவீதுக்கு அது வாக்கு போல இருந்தது, அப்சலோமுக்கும் அது வாக்கு போல இருந்தது. இப்போ அர்கியனாகிய ஊசாய், நீ போற, உனக்கும் அது வாக்கு போல இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்றதை நீ பாய். அவனுடைய ஆலோசனைகளை நீ அபத்தமாக்கி போடுவதற்காக உன்னை நான் அங்கே அனுப்புகிறேன். அதுதான் 2வது காரியம். We should take certain steps in order to destroy the conspiracy. முதல் காரியம் not only praying. 2வது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன சொன்னா, you have to take certain preparatory steps. அதுக்குன்னு யாரும் ஆளை அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வைக்கிறது இல்ல. சில முயற்சிகளை எடுத்து அங்க என்ன ஆலோசனைகள் செய்யறாங்க, ரகசிய ஆலோசனைகள் என்ன, நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆலோசனைகள் என்ன, குறிப்பாக சதி ஆலோசனைகள் என்ன, என்ன செய்து நம்மை கவிழ்க்க பார்க்கிறார்கள், அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். முளையிலேயே கிள்ளிட்டோம்னு சொன்னா அப்புறம் அது விஸ்வரூபம் எடுக்காது. நிறைய பேர் விட்டுறது அங்கதான். இந்த செய்தி எனக்கு கொடுக்கும்போது தேவன் ரொம்ப பாரத்தோட சொன்னார். ஆலோசனை ஸ்டேஜிலே இருக்கும் போதே அதை எடுத்து போட்டுட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அது ஆக்ஷன் ஸ்டேஜில் வராது. நிறைய பேர் ஆக்ஷன் ஸ்டேஜில் வந்த பிறகு இவங்க அப்படி பண்ணிட்டாங்க பிரதர், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க பிரதர், அப்படி நடந்துடுச்சு, இப்படி நடந்துடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு எல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் வந்துடும், வியாபாரம் முடிகிற அளவுக்கு வந்துடும், ஊழியம் நிறுத்துற அளவுக்கு வந்துடும், குடும்பம் பிரியற அளவுக்கு வந்துடும், வேலை போகிற அளவுக்கு வந்துடும். எல்லாம் வந்துட்ட பிறகு பிரதர் அவர் பண்ண வேலை தான் பிரதர், அந்த ஆளு தான் பிரதர், இதுக்கெல்லாம் முளையிலேயே கிள்ளி இருந்தோம்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி போட்டிருந்தோம், ஜபத்துல கிள்ளி போட்டு ஒரு முயற்சி எடுத்திருந்தோம்னு சொன்னா இது இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. தாவீது தன்னை காப்பாத்தி கொள்றதுக்கு முதல்ல கர்த்தரிடத்துல ஜபம் பண்ணாரு. 2வது அர்கியனாகிய ஊசாய் என்ற ஒரு மனுஷனை அங்க அனுப்புனார். அக்கித்தோப்பேல் இடத்திலே போய் அபத்தமாக்காங்க. அவனுடைய வாக்கு கர்த்தருடைய வாக்கை போல இருக்குது. அவனுடைய வாக்கு தாவீதுக்கு கர்த்தருடைய வாக்கை போல இருக்குது. அவனுடைய வாக்கு அப்சலோமுக்கும் கர்த்தருடைய வாக்கை போல இருக்கு. அதுதான் அங்க சொல்லப்பட்ட காரியம். ஆக்ஷன் ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே கவுன்சில் ஸ்டேஜையே நிறைய காரியத்தை நீங்களும் நானும் பிடுங்கி போட்டுற வேண்டியது அவசியமா இருக்கு. இதெல்லாம் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பிரியமன்னா நேரம் இல்லை நம்மளால இதெல்லாம் எடுத்து உட்காந்து படிக்கிறதுக்கு. எனக்கு கர்த்தர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆலோசனை கவுன்சில் ஸ்டேஜ்லேயே அதை எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு ஆக்ஷன் ஸ்டேஜ்னு வரவே வராது. அந்த ஆக்ஷன் ஸ்டேஜுக்கு வர விடாமல் இருக்கிறதுக்கு தான் அர்கியனாகிய ஊசாய். அதுதான் ஊசா நல்லா வேலை செஞ்சாராங்க. போய் 3வது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அங்க நடந்தது என்ன? அந்த அர்கியனாகிய ஊசாய் செய்த ஒரு காரியம் 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 7வது வசனம். அவர் சொன்னது என்னன்னா, இந்த முறை
அக்கித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை அவ்வளவு நல்லதல்ல. அக்கித்தோப்பேல் ஏற்கனவே ஒரு ஆலோசனை கொடுத்துட்டாரு. இங்கே அர்கியனாகிய ஊசாய் அதை அப்சலோம் பக்கத்துல இருந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம் தாவீதை பின்தொடர்ந்து போய் அவரையும் அவருடைய குழுவினரையும் அவரோடு கூட இருக்கிற ஜனங்களையும் நாம அழித்து போடுவோம் வாங்க அப்படின்னு சொல்றார். உடனடியாக அந்த அப்சலோம் அக்கித்தோப்பேலின் ஆலோசனை நல்ல வேத வசனம் போலதான் இருந்தது. ஆனா நீர் உன் வாய்மொழியாய் வருகிறதை கேட்போம் என்று சொல்லி அர்கியன் ஆகிய ஊசாயிங்க ஒரு வார்த்தை கேட்டார். அங்கதான் கர்த்தர் அங்க கிரியை செய்கிறார். கர்த்தருடைய கிரியை அங்கதான். அப்போ இந்த மனுஷனாகிய அர்கியன் ஆகிய ஊசாய் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த முறை அக்கித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை நல்ல ஆலோசனை அல்ல. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, 17:7. இந்த முறை அர்கியன் ஆகிய ஊசாய் சொன்ன ஒரு வார்த்தை, அக்கித்தோப்பேலின் ஆலோசனை நல்ல ஆலோசனை அல்ல. இது வரைக்கும் எல்லாம் நல்ல ஆலோசனை தான் கொடுத்தாரு. ஆனா இப்ப கொடுக்கிற ஆலோசனை இருக்கு பாருங்க, அது அவ்வளவு நல்லது இல்லை. அங்க தாவீதை பத்தி புகழ்ந்து சொல்றாரு. அவரும் அவரோட இருக்கிற மனுஷரும் வலிமை வாய்ந்தவர்கள், திறமைசாலிகள், பலசாலிகள். அவங்க நம்ம மேல பாய்ந்து நம்முடைய ஜனங்களை அழித்து போடுவாங்க. முதல் தடவையே ஒரு அடி வாங்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்மளால எழுந்திருக்க முடியாது. அதனால அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனையை கைவிடும்படியாக வைத்தார். யாரு? அர்கியன் ஆகிய ஊசாய். அதுதான் ஊசாயோடைய வேலையா இருக்குது. தாவீது ஸ்தானத்துல இருந்து அங்கே அப்சலோமுக்கு காணப்பட்டு அங்க காரியங்களை நடப்பிக்கிறார். அப்சலோம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா வேலை செய்கிறது யாருக்காக? தாவீதுக்காக அங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த முறை அக்கித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை நல்லதல்ல, நல்லது இல்லை. நாட் அட் ஆல் எ குட் கவுன்சில். ஒரே வார்த்தை சொல்லிட்டார். அதை அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப கர்த்தர் கிரியை செய்கிறார் பிரியமானவர்களே. 2 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். அந்த அக்கித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை கர்த்தர் அங்க அபத்தமாக்க கட்டளையிட்டார். அதுதான் காரியம். 17:14. 2 சாமுவேல் 17:14. கர்த்தரும் அக்கித்தோப்பேலும். அக்கித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை கர்த்தர் அங்க அபத்தமாக்க கட்டளையிட்டார். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அபத்தமா போயிடுச்சு, வேஸ்டா போயிடுச்சு, பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு, யூஸ் இல்லாம போயிடுச்சு. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்க காரியம். அக்கித்தோப்பேலின் நல்ல ஆலோசனை தான், தீய ஆலோசனை இல்லை. வெரி குட் கவுன்சில் ஆஃப் அக்கித்தோப்பேல். அக்கித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை கர்த்தர் அதை அபத்தமாகும்படி, பைத்தியமாகும்படி, இல்லைன்னா தாவீதின் ஜபத்துக்கு ஒரு பதில் வந்தது. அர்கியன் ஆகிய ஊசாயின் முயற்சிக்கு ஒரு பதில் வந்தது. தாவீது என்ன முயற்சி எடுத்தாரோ அதுக்கு ஒரு பதில் வந்தது. அந்த ஆலோசனை பைத்தியமாக, அபத்தமாக போக கர்த்தர் கட்டளையிட்டார். இல்லைன்னா அது வீணா போயிடுச்சு. இல்லைன்னு சொன்னோம்னா அப்சலோம் அக்கித்தோப்பேலின் ஆலோசனையை நிராகரித்து விட்டார். அப்சலோம் அக்கித்தோப்பேலின் ஆலோசனையை தள்ளி விட்டார். அப்சலோம் அகித்தோப்பேலின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. He did not accept. அதுதான் காரியம் பிரியமான. அக்கித்தோப்பேலுடைய நல்ல ஆலோசனை, எவ்வளவு நல்ல ஒரு பிரெயின் இல்லை அந்த மனுஷனுக்கு, எவ்வளவு நல்ல ஒரு கவுன்சில் இல்லை. கவுன்சில் கொடுக்கறதெல்லாம் சும்மா கொடுக்க முடியாது. அதுவும் ராஜாக்களுக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் விளையாட்டு இல்லை. தப்பு ஏதாவது வந்துடுச்சு உடனே சிரச்சேஜம் பண்ணிடுவான், இல்லைன்னா உடனே வெட்டி போட்டுருவான். விளையாட்டு கிடையாது. சும்மா நானும் ஏதோ ஒரு கவுன்சில் கொடுத்தேன், நடந்தா நடக்கட்டும், நடக்கலாம் நான் போகட்டும் அப்படின்னு. அதெல்லாம் அப்சலோமு தாவீது கிட்டலாம் பழகும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா பழகணும். ஏதாவது தப்பா கொடுக்குறாங்க அப்படின்ட்டா உடனடியாக சிறைச்சாதான், இல்லைன்னா உடனடியாக இரத்த சாட்சி தான், உடனடியாக மறிச்சு போட வேண்டிதான். அப்படியான ஒரு சூழ்நிலை பண்ணிடுவாங்க. ரொம்ப டேஞ்சரான பீப்புள் அவங்கெல்லாம். ஏன்னா ராஜாக்கள் இல்லையா, எல்லா அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. யாரையும் உயிரோட வைக்கவும் முடியும், யாரையும் அழித்து போடவும் முடியும். அதுவும் ஆலோசனை கொடுக்குறவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க அக்கித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கும்படி பண்ணார். அர்கியன் ஆகிய ஊசாவின் முயற்சி அங்க சித்தி பெற்றது. தாவீதின் ஜபம் அங்க ஜெயம் பெற்றது. இதுதான் உண்மை. கர்த்தர் தாவீதோடு இருந்தார் பிரியமான. அக்கித்தோப்பேல் நல்ல ஆலோசகர் தான். நல்ல மூளை பயன்படுத்தி, நல்ல பிரெயின் பயன்படுத்தி தான் அவர் கவுன்சில் கொடுக்கிறார்.
இது ஏத்துக்கிட்டா நல்லா வந்திருக்கலாம் இல்லையா? அப்சலோம் ஜெயம் எடுத்திருக்கலாம். பண்ணல. ஏன்னா கர்த்தர் அங்க அபத்தமாக கர்த்தர் கட்டளையிட்டார். அதுதான் காரியம். கடைசியில அப்சலோமியோட முடிவு. 2 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 23வது வசனம். தன்னுடைய ஆலோசனையை அங்கே அப்சலோம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்தவுடனே அவர் சேணம் வைத்து கழுதையின் மேல் ஏறி தன் ஊருக்கு வந்து தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி அங்கே அவர் நான்று கொண்டு செத்தார். He committed suicide. சூசைடு. அவருக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு, தலைகுனிவா போயிடுச்சு, அவமானமா போயிடுச்சு, பரியாசமா போயிடுச்சு, கேலியா போயிடுச்சு, தலை நிமிர முடியாதபடிக்கு போயிடுச்சு, நிந்தையா போயிடுச்சு. யாருக்கு? அக்கித்தோப்பேலுக்கு. தன்னுடைய ஆலோசனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லைன்னா ராஜா அது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தார். அது வரைக்கும் என்னெல்லாம் சொன்னாதான் எல்லாமே வேத வாக்கு தான், எல்லாமே கர்த்தரின் வாக்கு தான், எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனா இப்போ இந்த ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்தவுடனே அவர் தன்னுடைய கழுதையின் மேல் சேணம் வைத்தார், தன் ஊருக்கு திரும்பினார், தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினார். கடைசியாக கழுத்துல நான்று கொண்டு செத்தார். He hanged himself. அவர் தூக்கு மாட்டின்னு இறந்தார், நான்று கொண்டு செத்தார். அக்கித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தனாக்குனது மாத்திரமல்ல, அந்த ஆலோசகரையே கர்த்தர் இல்லாம போகும்படியாக வைத்தார். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், யார் யார் என்னென்ன பள்ளம் வெட்டுறாங்களோ, என்னென்ன குழி தோன்றாங்களோ அந்த குழியில அவங்களே விழுந்துருவாங்க. அதுதான் காரியம். இதுதான் காரியம். நானும் நீங்களும் ஜெபம் பண்ணணும், அர்கேனாகிய ஊசாயை அனுப்பணும், முயற்சி எடுக்கணும். முதல்ல செய்ய வேண்டியது முறையிடணும், 2வது முயற்சி செய்யணும், 3வது கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். அதுதான் காரியங்க. முறையிடணும், முயற்சி செய்யணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுதான் 3 மூ என்ற வார்த்தையை வைத்து 3 சொல்றேன் நான். முதல்ல முறையிடணும், ஜெபம் பண்ணணும், 2வது முயற்சி செய்யணும், அர்கீனாகிய ஊசாயை அனுப்பணும், 3வது கர்த்தர் என்ன செய்யறாரு? முற்றுப்புள்ளி வைக்கிறார், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அதோட அந்த பிரச்சனை வெறுமையா அவருடைய ஆலோசனை மட்டும் இல்லை, ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாதது மட்டும் இல்லை, அந்த ஆலோசகர் இருந்தார் பாருங்க, அவரே இல்லாதபடி பண்ணிட்டார் கர்த்தர். அதுதான், இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்தியாக வைக்க விரும்புகிறேன். 3 மூ உங்களுக்கு கர்த்தர் வைக்கிற காரியம் என்ன சொன்னா, முறையிடுங்க, முயற்சி செய்யுங்க, முற்றுப்புள்ளி வைங்க, புட் அண்ட் ஃபுல் ஸ்டாப். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்தி. இதான் எனக்கு ஆவியானவர் ஒரு வாரமா என்கிட்ட பேசின இந்த காரியம். அக்கித்தோப்பேலை பத்தி என்ன சொல்றது, 1/2 an hourல நான் பேசணும் சாமி, எனக்கு இந்த 1/2 an hour செய்தியை எனக்கு கிரக்ஸா மாத்தி கொடுங்க. முதல் காரியமாக அங்க அக்கித்தோப்பேலின் ஆலோசனை அங்க பைத்தியமாக்கி விடுவீராக. முறையிட்டார் தாவீது. முதல் முறையிடுதல். 2வது அர்கீனாகிய ஊசாய், நீ அங்கே எனக்காக அவனுடைய ஆலோசனையை அபத்தமாய் போடுவாயாக, முயற்சி செய்தார் தாவீது. 3வது முற்றுப்புள்ளி வைத்தார் கர்த்தர். அங்க அந்த நல்ல ஆலோசனையை கர்த்தர் அங்க பைத்தியமாக்கி போக கட்டளையிட்டார். கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தார். அப்சலோமுடைய காரியத்துக்கு மாத்திரமல்ல, அவனுடைய ஆலோசனைக்கு மாத்திரம் அல்ல, அப்சலோமுக்கே ஒரு முடிவு, அக்கித்தோப்பேலுக்கு ஒரு முடிவு. அக்கித்தோப்பேலுக்கு ஒரு முடிவு வந்தது, அப்சலோமுக்கு ஒரு முடிவு வந்தது. பிரியமானே, அப்சலோமுக்கு ஒரு கருவாலி மரத்துல மாட்டிக்கின்னு அவர் இறந்தார், யோவா போய் குத்தி போட்டார். ஆனா அக்கித்தோப்பேல் தன்னுடைய முடிவை தானே தேடிக்கிட்டார், போய் அவர் நான்று கொண்டு இருந்தார். இதுதான் காரியம். ஆமா, துன்மார்க்கருக்கு நல்ல முடிவில்லை. அது நீங்க காலங்காலமா எடுத்து பாருங்க. வேதாகமத்தில் இருக்கிற துன்மார்க்கரா இருக்கலாம், இல்ல நம்ம நாட்டில் வாழ்கிற துன்மார்க்கரா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற துன்மார்க்கரா இருக்கலாம். எல்லாத்தோடைய முடிவும் இப்படிதான் இருக்கும். கடைசியில் போய் நாண்டுக்கணும். உண்மையா சொல்றேன், நான் பைபிளை விட்டு எதையும் தனியா எடுத்து சொல்லலை. வேதத்துல என்ன படிக்கிறோமோ அதை தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அக்கித்தோப்பேல முடிவு நான்று கொண்டு போனது தான். எவ்வளவு நல்ல ஆலோசனைகரா இருக்கலாம், எவ்வளவு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கலாம், ஆனா துன்மார்க்கருக்கு நல்ல முடிவு இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் காணப்பட கிருபித்தார். அக்கித்தோப்பேலும் தேவனும், அக்கித்தோப்பேலும் தாவீதும், அக்கித்தோப்பேலும் அர்கீனாகிய ஊசாவும்
ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். முறையிடுகிற தாவீது, முயற்சி செய்த ஊசா, முற்றுப்புள்ளி வைத்த தேவன். இன்னைக்கு அதுக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக கூட நிறைய சதி ஆலோசனைகள், எதிர்ப்பின் ஆலோசனைகள் காணப்படுது. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ராஜேஸ்வரி, உங்களுக்கு விரோதமாக கூட உங்க குடும்பத்துல நிறைய ஆலோசனை பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவருக்காவது ஒரு மனுஷன் பண்ணாரியா ஆலோசனை? எனக்கு மூளைக்கு மூளை 4 பேர் ஆலோசனை பண்றாங்கன்ட்டு. எந்த ஆலோசனையும் வாய்க்காதே போ. நீ ஜெபம் மட்டும் பண்ணு. கர்த்தர் இன்னைக்கு வாய்க்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நிக்சன், நீங்க சொல்றீங்க, நான் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்றேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன், எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல, எங்க ஆர்கனைசேஷன்ல எனக்கு நல்ல ஒரு பேர் உண்டு. அந்த பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு சில நபர்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பிரதர். நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்துன்னு இருக்கிறேன். நிக்சன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த நல்ல ஆலோசனைகளை கூட கர்த்தர் அபத்தமாக்கி போக கட்டளையிடுவார். நீங்க அங்க அடுத்த ப்ரமோஷனுக்கு போவீங்க. நாகேந்திரன் அப்படின்னு ஒரு பேரை பார்க்கிறேன். துளைந்து போன நகைகளும் பணமும் உங்களுக்கு மீண்டுமாய் கிடைச்சிரும். எங்கேயோ வச்சுட்டீங்க, ஒரு சின்ன மூட்டையில கட்டி எடுத்துன்னு போனீங்க, அது காணோம், அதுக்கு உங்களுக்கு கிடைத்துரும்னு கர்த்தர் சொல்றார். இந்த சுபாஷினி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றார். நீங்க இழந்து போன சில ஆசீர்வாதங்களை, குறிப்பாக வளையல்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. யார்கிட்டயோ கொடுத்தீங்க, இப்போ அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க, மறந்துட்டேன்றாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அம்மா அப்படின்றாங்க. அது அவங்களோட பேசி, அவங்ககிட்ட தான் இருக்கு, அவங்ககிட்ட பேசி கர்த்தர் அதை கொண்டு வரும்படியாக வைக்கிறார். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அருமையான மகள் எஸ்தருக்கும் சுதாகருக்கும் கர்த்தர் சொந்தமாக ஒரு வீட்டை கர்த்தர் தரத்துக்காக நன்றி. ஒரு நல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் முதல்ல தருவார். அதை ஓட்ட நீ பழகிக்கோ, அதுக்கு பிறகு ஒரு புது வாகனத்துக்கு போகலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பில் எல்லாத்திலும் நம்பர் 1ஆக எஃப்சிபா இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, ராஜலட்சுமி அப்படின்னு ஒரு பேரை பார்க்கிறேன். ராஜலட்சுமி, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சில பொருட்களை வீட்டுக்கு வாங்கினீங்க, இஎம்ஐ கட்ட முடியல, டியூ கட்ட முடியாதனால வந்து எடுத்துன்னு போயிடுவேன்னு பயமுறுத்துறான். கர்த்தர் அவங்களோட பேசுறாரு, ஒரு வாரம் தவணை உனக்கு, அதுக்குள்ள நீ ஜெபித்து அந்த பணத்தை வாங்கி எடுத்துன்னு போய் கட்டிடு. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சுதீர்னு ஒரு பேரை பார்க்கிறேன். சுதீர், நீங்க ஒரு மலையாளி, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப தூரத்திலிருந்து, சென்னையிலிருந்து ரொம்ப தூரம், 700 கிலோமீட்டர் இருக்குது உங்க வீடு. அங்கிருந்து நீங்க பார்க்கிறீங்க, இந்த கேரளா பார்டர்ஸ்ன்னு சொல்ற இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் சுதீர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜப ஜீவியம் பிரகாசிக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். கூடவே எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். ஆண்டவரே, நல்லவன் என்று சொல்லி ஒரு பேரை பார்க்கிறேன். நல்லவன், உங்க பேரே நல்லவன் தான். கர்த்தர் இன்னைக்கு நல்லவனுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வைக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க, நல்லவன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி, நல்லவன் ரெசிடென்சின்னு சொல்லி தேவன் சொல்றார். நல்லவன் ரெசிடென்சி, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது அருமையான மகள் மிஸ்ஸஸ் எஸ்தர் சுதாகர் அவர்களும், பிரதர் மிஸ்டர் சுதாகர் அவர்களும், அவருடைய பிள்ளைகள் பரிபூர்ணம் அவர்களும், சகரியா பரிபூர்ணன் அவர்களும், எப்சிபா அவர்களும் பண்ணியிருக்காங்க. எப்சிபா நல்லா பாடக்கூடிய ஒரு மகள், நல்ல சுறுசுறுப்பாய் இயங்கக்கூடிய ஒரு மகள், படிப்பில் நம்பர் 1ஆக இருக்கிறாங்க. பரிபூர்ணன் ரொம்ப சின்ன பையன், குழந்தை. கர்த்தர் எஸ்தரையும் சுதாகரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரணமான ஒரு பிள்ளைகள், ஆனால் எம்பிடி மேலும் என் மேலேயும் மிகவும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு கூட்டத்தை வேற நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய பேர் அந்த கூட்டத்தில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லா ஆசீர்வாதமும் நன்மைகளும் எஸ்தருக்கும், அருமையான மகன் சுதாகருக்கும், அவருடைய பிள்ளைகள் எப்சிபாக்கும், பரிபூர்ணத்துக்கும் போகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்துக்கு உண்டாகட்டும். இந்த ப்ரோக்ராமுங்க நமக்கு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. 2வது, அண்ணன் சொன்னபடியாக ஒரு கேட்டி ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் அதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும். டேட் அண்ட் டைம் அண்ணன் உங்களுக்கு அதை செய்வாங்க. இந்த எல்லா ப்ரோக்ராம்ஸை நமக்காக அண்ணன் நிறைய பிரயாசங்கள் எடுத்து
முயற்சிகள் எடுத்து செய்கிறாங்க. நான் போய் ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். எனக்கு ரோல் அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் ஞானம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய முயற்சிகள் சொன்னோம்ல, அர்கியன் ஆகிய ஊசாயின் முயற்சி, அதில் தான் தாவீதுக்கு பெரிய பங்கு இருந்தது. தாவீது வெறும் ஜெபம் மட்டும்தான் பண்ணார், ஒளிந்து கொண்டு இருந்தார். ஆனால் அர்கியன் ஆகிய ஊசாயுடைய முயற்சி தான் அங்கே தாவீதை தப்புவித்தது இல்லையா? அதுதான் முக்கியம். அண்ணனுடைய முயற்சி அங்கே இருக்குதாங்க. அவருடைய முயற்சி, அந்த ரிட்ரீட்ஸு அவங்களுக்காக அதிகமாக ஜெபிங்க, ரேச்சலுக்காக ஜெபிங்க. அவங்க தான் அதுக்கு முயற்சி எடுத்து ஹால் அரேஞ்ச்மெண்ட் முதல் கொண்டு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் அவங்களே பார்த்து நமக்காக செஞ்சுன்னு இருக்கிறாங்க. நான் அதில் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கேன். அண்ணனை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு இல்லை, சில காரியங்கள் சொல்லி ஆகணும். சில காரியங்கள் தான் தப்பு இருந்தேன்னா அதை திருத்திக்கோன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் அதை திருத்திக்கினேன், அது எனக்கு சந்தோஷம். நான் ஒரு வார்த்தையை தப்பு தப்பாக சொல்லுவேன் எப்போதுமே. ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு சொல்லுவேன் நான் எப்போதும். அது வந்து கரெக்டான வார்த்தை கிடையாது. யாருமே அதெல்லாம் எனக்கு சொல்லலாம் மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் திருத்திக்க. என் வீட்டில் கூட என்கிட்ட பேசுறது பயப்படுவாங்க, நீ மாற்றிக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. என் மகளும் சொல்ல மாட்டா, என் மனைவியும் சொல்ல மாட்டாங்க. அண்ணன் க்ளீனாக வந்து சொல்லுவாங்க, எப்பா அந்த வார்த்தை ஸ்ட்ராட்டர்ஜி கிடையாதுப்பா, ஸ்ட்ராட்டஜி, மாற்றிக்கோ. இன்றைக்கி நான் மாற்றிக்கினேன், அது இன்றைக்கி மாற்றிக்கிட்டேன். ஒரு கரெக்ஷன் பண்ணுறவர் தான் கரெக்டான ஒரு ஆள். எனக்கு உண்மையாக அவங்க கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். இதை நான் சொல்லணும்னு நிறைய நேரம் யோசிக்கிறது உண்டு. சில நேரம் அது மறந்துடும், சில நேரம் அதை இப்போ இல்லை இன்னொரு நேரம் சொல்லலான்ற ஒரு சூழ்நிலை. ஒரு நேரம் பயங்கர கடுமையான ஒரு வயிற்று வலியில் துடித்தேன். நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் வந்தது. அந்த நேரத்தில் கடுமையான ஒரு வயிற்று வலி, தாங்க முடியாத ஒரு வயிற்று வலி. தண்ணீர் செம்பு ப்ரோக்ராம் வெளியே வரதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரில. நல்லா தெரியுது அது ஏதோ ஒரு ஆவிக்குரிய யுத்தம் மாதிரி இருக்குது. அந்த ப்ரோக்ராம் வெளியே வரதுக்கு முன்னாடி வயிறு போட்டு பெரட்டி அடிச்சிடுச்சு. பெருசாக படுத்துக்கின்னு உருண்டுன்னு கிடக்குறேன். நானும் என் மனைவி அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணோம். அவங்க எடுத்து ஜோம் பண்ண அப்போ 5 நிமிஷத்தில் விட்டுடுச்சு. சாட்சி, இதெல்லாம் சாட்சி. நீங்களாம் உங்கள் சாட்சி சொல்கிறீங்கள, நான் ஏன் சாட்சி சொல்லணும்ல? 5 நிமிஷத்தில் விட்டுடுச்சு. அதுலேருந்து அந்த வலி வரவே இல்லைங்க. நல்ல ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எம்பிடி நடத்துறதுக்கு. நான் அவங்களுக்கு கீழே தான் இருக்கிறேன், வேலைக்காரன் மாதிரி தான். நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன். என் நிலமை அதுதான், உண்மை அதுதான். ஏதோ எடுத்து சொல்லி ஒருத்தர் புகழ்ந்து உட்காந்துருக்கிறாங்கன்னு இல்லை, அப்படி கிடையாது. உள்ளதே உள்ளது என்றும் இல்லது என்றும் சொல்லிடுங்க. அது சொல்லலைன்னா என் மேலே பயங்கர பாரம் வரும் சில நேரத்தில். அதுதான் உண்மை. கர்த்தர் அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் குறிப்பாக மகள் ரேச்சலையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Hallelujah.